நான் முதல்ல சுடரும் சூறாவளியும் ஆக்ட் பண்ணபோது எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் எல்லாருமே அதில் நடித்தவங்க எல்லா நட்சத்திரங்களும் ஜெமினி கணேசன் அவர்கள், முத்துராமன் அவர்கள், நான், சுருளிராஜன் அவர்கள், வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் எல்லாருமே அந்த படத்தில் அப்படியே ஒரு கதையாக அப்படியே ஒன்றி போயிட்டாங்க. அதே மாதிரி நானும் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. எனக்கு பேரா ஆக்ட் பண்ணவர் வந்து சந்திரமோகன், தெலுங்கு ஆக்டர். அவர் அந்த பொருத்தம் இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற அந்த பொருத்தம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கேரக்டர் அந்த படத்தை பார்த்து அழாதவங்களே இல்லை. அப்படி எல்லாருமே அந்த படத்தை ரொம்ப ரசித்தாங்க. அந்த படம் வந்து டைரக்ட் பண்ணது வந்து புட்டண்ணா கனகல், பெரிய கன்னட இயக்குனர். அவர் என்னை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஷர்மிலின்னு என்னை பார்த்து ரொம்ப இதுவாக பேசுவார். என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி ஆக்ட் பண்ணணுன்றதெல்லாம் அவர் அருமையாக சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அதில் எப்படியெல்லாம் எனக்கு டைலாக் பேசணுன்ட்டு என்னுடைய கணவர் வந்து அங்கே சொல்லி கொடுப்பார். அதெல்லாம் எல்லாருமே அதில் ஒரு குடும்பம் மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நடித்த படம் கனிமுத்து பாப்பா. கனிமுத்து பாப்பாலேயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பெத்தமனம் பித்தில் வந்து சாவித்திரி அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க டாக்டர் மாதிரியே என்னை நினைப்பாங்க. நான் சின்ன குழந்தையில் மேஜர் சுந்தரராஜனுக்கு டாக்டராக பாமா விஜயமில் குழந்தைங்களில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது சுந்தரராஜன் சார் இவ்வளோ வளர்ந்துட்டியே, இவ்வளோ பெத்தமனம் பித்தலையும் அவர் தான் எனக்கு ஃபாதராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவர் பார்த்துட்டு அசந்து போயிட்டார். பிறகு இவ்வளோ இப்போ தான் பாமா விஜயமில் குழந்தைய ஆக்ட் பண்ணேன், இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டின்னுட்டெல்லாம் என்னை ரொம்ப பாராட்டியிருக்காரு. சாவித்திரி அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு, நடிப்பு சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் அருமையான ஒரு சிறந்த இயக்குனர். பெத்தமனம் பித்து படத்தில் என்னை முதல்ல இயக்குனர் அவங்கெல்லாம் பார்த்தபோது இப்போ அந்த கேரக்டருக்கு ரொம்ப சின்னவளாக இருப்பா போல இருக்கே, பொருத்தமாக இருக்குமா, முத்துராமன் சாருக்கு ஜோடியாக பொருத்தமாக இருக்குமான்னுட்டு நிறைய பேரை தேடி இருக்காங்க. ஹேமமாலினி, ரேகா, இப்படியெல்லாம் கேஆர் விஜயா, இவங்களெல்லாம் தேடி யாரை போடலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது இல்லை இவளை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஒப்பந்தம் பண்ணி நான் தான் நடித்தேன். அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம்தான் அவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குது, நாங்கள் நினச்சதெல்லாம் தப்பு, இந்த கேரக்டருக்கு இவங்க தான் ரொம்ப பொருத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. அதே மாதிரி சுடரும் சூறாவளியிலையும் நான் ரொம்ப சின்னவளாக இருந்தேன். அப்போது ஒரு 14 வயசு தான் இருக்கும். அப்போது அந்த கேரக்டருக்கும் நான் ரொம்ப சின்னவளாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஆனாலும் அந்த படத்தில் நான் தான் கதாநாயகியாக ஆக்ட் பண்ணேன். அதை பார்த்துட்டு ஏவிஎம் செட்டியார் அவர்கள், யார் இந்த கதாநாயகி, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்களே, இவங்களுக்கு தான் முதல்ல டைட்டிலில் ஃபஸ்ட்டு கார்டு போட்டு அறிமுகம் அப்படின்னு போடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் கண்ணை வெளியில் வரும்போதே கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்தாராம். அதே மாதிரி தான் கனிமுத்து பாப்பாவில் நான் ஆக்ட் பண்ணும்போது அந்த படத்தையும் சிவாஜி அவர்கள் எல்லாம் வெளியில் பார்த்துட்டு வரும்போது கண்ணை தொடச்சிட்டே வந்து அந்த ராதை நெஞ்சம் பாட்டு அவர் எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்தாலும் அவர் அது பாடுவார். ராதை நெஞ்சம்னுட்டு அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி நான் வந்து தெய்வம்ங்கிற படத்தில், தேவர் ஃபிலிம்ஸ் தெய்வம்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து கலர் படம், சிவகுமாருக்கு பேரா ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஏவிஎம் செட்டியார் அவர்களும் தேவர் அவர்களும் அந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது யார் இந்த கதாநாயகி, ரொம்ப அழகாக இருக்காள் அப்படின்னா அவர் சொன்னார், தேவர் சார் சொல்லியிருக்காரு, இது உங்கள் கதாநாயகி தான் சார், சுடரும் சூறாவளியும் ஆக்ட் பண்ண ஜெயா அவங்க தான். அப்படியா, ரொம்ப கலரில் ரொம்ப அருமையாக இருக்காளே, நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி சிவாஜி சாரும் நான் நடித்த படங்களில் கிரகப்பிரவேசமில் அவர் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து அவர் என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பார். பாரு என்ன அருமையாக நடிக்கிறா பாரு, அவருக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம் போல இருக்குது அப்படின்ட்டுலாம் அவர் பின்னால் என்னை பார்த்து நிறைய பாராட்டியிருக்கிறாரு. அவருக்கு என்னை கண்டா ரொம்ப பிடிக்கும். சிவாஜி சார் என்னை பார்க்கும்போதெல்லாம் ராதை நெஞ்சம்ங்கிற பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நான் நடித்த படம் வந்து ராஜபாற்றங்குதிரை. ராஜபாற்றங்குதிரையிலே அவருக்கு சகோதரி ஆக்ட் பண்ணியிருக்கேன்.
அதில் 3 குழந்தைங்க 2 எனக்கு பிரதராக ஆக்ட் பண்ணவர் ஸ்ரீகாந்த். அதுக்கப்புறம் நான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே போய் CK சரஸ்வதி அவர்கள் வந்து என்னை கொடுமைப்படுத்தி இவ வந்து அவங்களுக்கு பணம் தான் ஆசை, பணம் பண்ணணுன்னு. அப்போது அவங்க வந்து என்னுடைய கணவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுவார். அதே சமயத்தில் என்னுடைய பிரதர் ஸ்ரீகாந்த் ஆக்ட் பண்ணவர் வந்து அவர் வந்து கொஞ்சம் பணக்காரர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அவர் ஒரு இதுவாக போயிடுவார். அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணன் சிவாஜியா நடித்தவர் தான் வந்து தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அவள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது வீட்டுக்கு வந்துடுவாள். 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க மாமனாரும் மாமியார் வந்து ஏற்பாடு பண்ணி அவருக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு இது பண்ணுவாங்க. அதை வந்து தடுத்து இவர் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். தம்பி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் லவ் பண்ண பொண்ணு வீட்டுக்கு போய் அங்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார். அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சியை காப்பாற்றுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுவும் ராஜபட்டரங்குதிரை ரொம்ப அருமையான படம். எல்லாரும் ரசிக்காதவங்களே கிடையாது திரையுலகத்தில். அப்படி ஒரு அருமையான படம். அந்த மாதிரி படம் இப்போது எந்த படமும் இப்போ பார்க்குற மாதிரி இல்லை. சிவாஜி சார் அதில் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். அவர் குடும்பத்தில் அவருக்கு எப்போ பிறந்த நாள்னாலும் நான் வீட்டுக்கு போய் அவரை வாழ்த்துவேன். அவங்க ஒய்ஃபு அவங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க எல்லாருக்கும் என்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும். இது எங்களுடைய VCK சித்திரமாலா சேனல். இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் தொடர்ந்து உங்களை சந்திப்பேன். நீங்களும் அதை பார்த்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.